ஹலோ ஆல் வெல்கம் டு ஸ்டடி படி. அண்ட் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வீடியோ ரிலேட்டட் டு எக்கனாமிக்ஸ் சர்வே. ஸோ மிச்சதெல்லாம் வந்து நான் எக்கனாமிக்ஸ் குரூப்பில் வந்து போஸ்ட் பண்ணிடுவேன். அண்ட் தோஸ் ஆர் நியூ ஹியர் அண்ட் ஆல்ரெடி வந்து நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும் எக்கனாமிக்ஸ் கோர்ஸ் வந்து போயிட்டுருக்குன்னு. ஸோ இப்போ வரைக்கும் நான் வந்து பட்ஜெட் வந்து முடிச்சிருக்கேன். அண்ட் இதுக்கு மேலே வந்து நான் இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ ஆஃப் எக்கனாமிக்ஸ் சர்வே வந்து போஸ்ட் பண்ண போகிறேன். இட் வில் கம் அரவுண்ட் 2 hours. அந்த வீடியோ வந்து ஒரு 2 hours 2.5 hours வந்து போகும். ஓகேங்களா? இப்போ அது மாதிரி 4 வீடியோ வந்து கவர் பண்ணுவேன். 3 or 4 வீடியோஸ்குள்ளே கவர் பண்ண ட்ரை பண்ணிடுவேன். இப்போ ஏன் வந்து நீங்கள் எக்கனாமிக்ஸ் சர்வே படிக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எக்கனாமிக்ஸ் சர்வேல ஸ்பெசிஃபிக்காக வால்யூம் 2 மட்டும்தான் ப்ரிலிம்ஸ்க்கு படிக்கணும். வால்யூம் 1 வந்து இட் இஸ் ரிலேட்டட் டு மெயின்ஸ். ஸோ வால்யூம் 1 உட்காந்து படிச்சுட்டு இருக்காதீங்க. வால்யூம் 2 எக்கனாமிக்ஸ் சர்வே ரிலீஸ் பண்ணுவாங்களே, அது வந்து ப்ரிலிம்ஸ்க்கு நீங்கள் படிக்கணும். என்னது இது வால்யூம் 2லன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து ஒரு 5 வருஷமாக எப்படி 10 வருஷமாக எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறதுங்கிறது வால்யூம் 2ல் சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது வந்து ட்ரெண்ட்ஸ் இன் த இந்தியன் எக்கனாமி, ட்ரெண்ட்ஸ் இன் த வேர்ல்டு எக்கனாமி அப்படிங்கிற ஒரு சாப்டருக்குள்ளே இது வரும். இது நீங்கள் கண்டிப்பாக வந்து வருஷம் பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சியில் வந்து என்ன கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கடைசி 5 வருஷம் வந்து இந்தியாவோட சேவிங்ஸ் எப்படி இருந்தது, இந்தியாவோட எக்ஸ்போர்ட்ஸ் எப்படி இருந்தது, இந்தியாவோட இம்போர்ட்ஸ் எப்படி இருந்தது, இந்தியாவோட இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி இருந்ததா, இந்தியாவில் வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எப்படி இருந்ததா அப்படின்னு சொல்லி தனித்தனியாக கேட்பாங்க. ஸோ இது தனித்தனியாக பிரித்து படிக்கிறது வந்து நீங்கள் எக்கனாமிக்ஸ் சர்வேலேருந்து எடுத்து அதில் எழுத முடியும். ஓகேங்களா? சடனாக வந்து உங்களுக்கு வந்து ஞான உதயம் வந்து அதில் எழுதிட முடியாது. இல்லை அது இதுன்னு சொல்லி ஃப்ளூக்கில் டிக் பண்ணிட்டு வர முடியாது. ஓகேங்களா? அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக எக்கனாமிக்ஸ் சர்வேவை அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது பார்த்துட்டு போயிடணும் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி. ஸோ அதில் அந்த ட்ரெண்ட்ஸ் அது என்ன அப்படின்னு சொல்லி ஒரு வேகாக வந்து நீங்கள் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கணும். ஃபைனா? ஓகே. ஸோ அதனால தான் வந்து ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் நான் கொடுக்குறேன். ஸோ எக்கனாமிக்ஸ் சர்வே போயிட்டுருக்குன்னு உங்களுக்கு தெரியும். எக்கனாமிக்ஸ் கோர்ஸ் ஃபுல்லாக போயிட்டுருக்குன்னு தெரியும். ஆஸ் ஆஃப் நவ் வந்து இப்போ இந்த ப்ரிலிம்ஸ் எழுதுகிறவங்களும் அடுத்த ப்ரிலிம்ஸ் எழுத போகிறவங்களும் அண்ட் இந்த மெயின்ஸ் அண்ட் அடுத்த மெயின்ஸ் எழுத போகிறவங்களுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த ப்ரிலிம்ஸ்க்கு வந்து இப்போ வந்து ஐ ஃபினிஷ்ட் பட்ஜெட். ஸோ பட்ஜெட் முடிச்சக்கப்புறம் வந்து இப்போ எக்கனாமிக்ஸ் சர்வே வந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அட்லீஸ்ட் இது 2 பார்த்துட்டு போனாவது நீங்கள் ஸ்கீம்ஸ் எழுதலாம். இல்லை வந்து இந்தியா வந்து எப்படி பெர்ஃபார்ம் ஆகிட்டு இருந்தது, வேர்ல்டு எக்கனாமி எப்படி பெர்ஃபார்ம் ஆகிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுத ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அட்லீஸ்ட் ஒரு எக்கனாமி வந்து ஒரு ஹை ஃபெச்சிங்கான ஒரு டாபிக், நியர்லி வந்து ஒரு 20 கொஷின்ஸ் வந்து அதுலேருந்து வரும். ஸோ நார்மலாக எக்கனாமிக்ஸை லத்தாஜிக்காக விட்டுட்டு இல்லை மாடர்ன் இந்தியாலையோ ஸோ அந்த கரண்ட் அஃபேர்ஸ்லையும் அப்படியும் வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி போகாதீங்க. ஈக்குவல் வெயிட்டேஜ் எப்படின்னா மாடர்ன் இந்தியா, எக்கனாமிக்ஸ், ஸோ அந்த மாதிரி போங்க. ஃபைன். அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு ஹை ஃபெச்சிங் டாபிக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ எக்கனாமிக்ஸ் சர்வே விட்டுறாதீங்க, பட்ஜெட்டை விட்டுறாதீங்க, அண்ட் எக்கனாமிக்ஸே விட்டுறாதீங்க. ஃபைன். ஓகே. அண்ட் இந்த கோர்ஸில் உங்களுக்கு ஜாயின் பண்ணணும்னா அதோட ஃபீ வந்து 199 தான். ஃப்ரம் த பேசிக் ஸ்டில் வந்து எக்ஸ்ட்ரீம் லெவல் வரைக்கும் இருக்கும். அண்ட் இது வந்து அடுத்த மெயின்ஸ் இல்லை அடுத்த ப்ரிலிம்ஸ் அது வரைக்கும் நீங்கள் வந்து இந்த வீடியோஸை அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். இது எங்கேயும் டிலீட் ஆக போகிறதில்ல, உங்ககிட்டயே தான் இருக்க போகுது. அண்ட் இன்னொன்று புதுசாக கரண்ட் அஃபேர்ஸில் வரது எல்லாமே நான் இந்த இதில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அண்ட் எப்போ வேணாலும் நீங்கள் இதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அண்ட் இதோட ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா 199 rupees மட்டும்தான். அண்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கேட்டிங்கன்னா வந்து இது ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்து நான் சொல்கிறேன். அண்ட் இவ்வளோ தான் டீட்டெயில்ஸ் கிடையாது. ஸோ நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களோட கோர்ஸ் ஆக்சஸ் நான் கொடுத்துருவேன். டெலிகிராம் சேனலுக்கான கோர்ஸ் ஆக்சஸ். ஸோ அதை வச்சுட்டு நீங்கள் எப்போ வேணாலும் டவுட்ஸும் கேட்டுக்கலாம் எங்ககிட்ட. ஃபைன். ஓகே. அண்ட் இதுக்கான நோட்ஸும் வந்து உங்களுக்கு வந்துடும். இப்போ நம்ம டாப்பிக்கில் போகலாம். அண்ட் 3 minutes பேசிட்டேன். சாரி அபவுட் தட். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு Chapter 1 எக்கனாமிக் சர்வேல வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் ஆஃப் இந்தியன் எக்கனாமி எந்தெந்த ஸ்டேட்டில் இருக்குது, எப்படிலாம் பெர்ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு 14 ஹெட்டிங் இருக்குது. ஸோ இந்த 14 ஹெட்டிங்கும் நீங்கள் படிச்சு தான் ஆகும். இந்த 14 ஹெட்டிங்குமே மட்டும் 2 hours கிட்டத்தட்ட கிளாஸ் வரும். ஓகேங்களா? இப்போ இதில் வந்து நான் குட்டி ஒரு டாபிக் எடுக்க போகிறேன். இதுக்குள்ளே வந்து ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி ஒழிஞ்சிட்டு இருக்கு. இந்த டாபிக்ஸ்குள்ளே 14 டாபிக்ஸ்குள்ளே ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் ஒழிஞ்சிட்டு இருக்கு. ஸோ அந்த டாபிக் பற்றி தான் நீங்கள் எடுக்க போகிறேன். ஓகேங்களா? இப்போ என்னது இது ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டில் இன்வெஸ்டர் A, இன்வெஸ்டர் B, இன்வெஸ்டர் C டோட்டலாக 3 பேர் இருப்பாங்க. ஃபைன். இப்போ இந்த 3 இன்வெஸ்டர்ஸும் வந்து பிஸ்னஸ் மேன். இவங்க 3 பேர் ஒன்றா சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம சில அமௌண்ட்டை பூல் பண்ணிட்டு அதிக ப்ராஃபிட் நம்மளுக்கு வர மாதிரி நம்ம பார்ப்போம். ஸோ தனித்தனியாக பண்ணுறதை விட இதில் இந்த ABC அப்படின்னு இருப்பார் இல்லையா, அதில் Bக்கு வந்து கொஞ்சம் அறிவு இருக்குது. ஏவும் சியும் அவரோட ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இவர் தான் இந்த ஐடியா கொடுக்குறாரு. நம்ம ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் ஒன்று இருக்குது, அதில் நம்ம ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணி ஃபண்டை போட்டு அதுலேருந்து அவுட் சோர்ஸ் பண்ணி எங்கெங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவார். அண்ட் ஏவும் சியும் ஒத்துப்பாங்க. அதுக்கு A, B and C சேர்ந்து ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ பண்ணால் வந்து இது யார் இதை ரெகுலேட் பண்ணுறா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். செபி இருப்பாங்க இல்லையா, அவங்க தான் வந்து ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டை வந்து ரெகுலேட் பண்ணுறாங்க. செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. ஓகே. இதே எக்ஸாமில் எப்படி கேட்கலான்னு பார்த்தீங்கன்னா, RBI ரெகுலேட்ஸ் ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். இல்லை கவர்மெண்ட் ரெகுலேட்ஸ் ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் கொடுக்கலாம். பட் இல்லை, செபி தான் ரெகுலேட் பண்ணுறாங்க.
ஸோ இந்த ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்லேருந்து காசு எதுலெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ரோட்ஸு, ரெயில்ஸ், அதுக்கப்புறம் பெரிய பெரிய பில்டிங்ஸு, கம்பெனிஸ் அந்த மாதிரி ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட்ஸில், ஃபார் எக்ஸாம்பிள் லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, பில்டிங்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, ஸ்டார்ட் அப் கம்பெனிஸில் கொடுப்பாங்க, எம்எஸ்எம்இஸ்க்கு காசு கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி டைவர்ஸ்டாகவும் காசு கொடுப்பாங்க. இப்போது இந்த ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டை 3ஆக பிரிக்கிறாங்க, 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கேட்டகரி 1ல் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏஞ்சல் ஃபண்ட்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணுறேன், ஒரு கம்பெனி நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், என்னோட ஐடியா சூப்பராக இருக்குது, ஆனால் என்கிட்ட காசு இல்லை அப்படின்னா வந்து இந்த ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்லேருந்து எனக்கு வந்து இந்த சிஏ தெரியும், ஓகேங்களா. என்கிட்ட காசு இல்லை, ஆனால் என்னோடய கிளாஸ்மேட் வந்து அவர் பெரிய பணக்காரர். ஸோ நான் போய் கேட்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் கிளாஸ்மேட் கிட்ட இந்த மாதிரி ஐடியா நான் வச்சுருக்கேன். அப்போ என்ன நினைக்கிறாரு, ஆமாம் இவன் ஸ்கூல்லே வந்து நல்ல ஒரு பிரைட்டான ஸ்டூடெண்ட்டாக இருந்தான், காலேஜில் வந்து மெடல்ஸ்லாம் வாங்கியிருந்தான், அங்கெல்லாம் போயிட்டு வந்தான் ஏதோ ஊருக்கு. ஸோ இவன் கொடுக்குற ஐடியாவாக இருந்தால் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா, ஓகேப்பா நான் உனக்கு காசு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா, ஏஞ்சல் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏஞ்சல் மாதிரி வந்து காசு கொடுக்குறாரு இல்லையா, ஸோ அதனால் ஏஞ்சல் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஏஞ்சல் ஃபண்ட் வந்து ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் 1ல் வரும். அண்ட் எஸ்எம்இனா எம்எஸ்எம்இஸ்க்கு கொடுக்குற ஃபண்ட் தான் எஸ்எம்இ. அதுக்கப்புறம் ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் 2ல் எது கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டெப்ட் ஃபண்ட். நார்மலாக வந்து இந்த ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ இதுக்கெல்லாம் வந்து காசு கொடுப்பாங்க. ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் 3ல் வந்து ஆல்ரெடி ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ் வந்து எக்கனாமிக்ஸ் குரூப்பில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இங்கேயும் சொல்கிறேன் பாருங்கள். ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ் அப்படின்னா வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய அவுட்கம் கொடுக்குங்க, நிறைய ப்ராஃபிட் கொடுக்கும். இப்போ இந்த 3 பேரும் சேர்ந்து அவங்களோட காசு எடுத்து ஹெட்ஜ் ஃபண்ட்ஸில் போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஹெட்ஜ் ஃபண்ட்லேருந்து என்ன கிடைக்கும்னா, இப்போ ஒரு கம்பெனியோட பாண்ட்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, அதில் வந்து நல்லா வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ கம்பெனி வந்து நல்லா ஒரு டாப் லெவலுக்கு போயிடுச்சு, நல்ல ப்ராஃபிட் வரும். ஸோ அதுலேருந்து வர காசை அவுட் சோர்ஸ் பண்ணி ஏபிசிக்கு கொடுத்துருவாங்க. பட் அதில் நிறைய ரிஸ்க்கும் இருக்குங்க. இன்கேஸ் வந்து கம்பெனி லாஸில் போயிடுச்சுன்னா வந்து அந்த காசு வந்து கிடைக்காது. ஸோ ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஹை ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது, பட் வந்து நிறைய ப்ராஃபிட்ஸ் தரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஹெட்ஜ் ஃபண்ட்னா எட்ஜில் நிற்கிறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எட்ஜில் நின்றா வந்து ஒன்று இதர் கீழே விழுந்துடணும், இல்லைனா வந்துட்டு இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. பஞ்சி ஜம்பிங் பண்ணும்போது கீழே விழுகிறாங்க, ரிஸ்க் இருக்குது, ஆனால் கீழே விழுந்தால் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு அட்ரினல் ரஷ் கிடைக்கும். ஸோ நல்ல அட்வென்ச்சர் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ரிஸ்க்கும் இருக்கும், ஆனால் சம்டைம்ஸ் வந்து கம்பெனி நல்லா போச்சுன்னா ப்ராஃபிட்டும் வரும். ஸோ இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா. அவ்வளோதான் விஷயம். ஸோ இவ்வளோ தாங்க. ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் அப்படின்னா ஏஐஎஃப்ன்னு சொல்லுவாங்க. ஸோ 1, 2, 3ன்னு 3 இருக்குது. ஸோ இப்படி தான் கேட்பாங்க. செபி ரெகுலேட் பண்ணுறாங்களா இல்லை வேறு யாராவது ரெகுலேட் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் தட்ஸ் இட் ஃபார் த வீடியோ. அண்ட் இன்றைக்கி எக்கனாமிக் சர்வே வந்து போஸ்ட் பண்ணிடுவேன். அண்ட் இஃப் யூ கைஸ் வாண்ட் டு ஃபாலோ, இந்த ஒரு 1 வீக்குள்ளே ஐ ஃபினிஷ் ஆஃப் த எக்கனாமிக் சர்வே. ஸோ எக்ஸாமுக்கு முன்னாடி இந்த பட்ஜெட் எக்கனாமிக் சர்வே மட்டும் பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். ஸோ அதுக்காக தான். அண்ட் உங்களுக்கு இதோட ஆக்சஸ் வேணும்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு மெசேஜ் பண்ணி கேளுங்க. அண்ட் கோர்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஆல்ரெடி நான் வந்து யூடியூப்பில் போட்டாச்சு. அண்ட் கோர்ஸ் டீட்டெயில்ஸ் இன்னமும் இதுக்கு மேலேயும் நான் சொல்லணும், இதில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் எனக்கு மெசேஜ் பண்ணி கேளுங்க. ஸோ அண்ட் தட்ஸ் இட். அண்ட் இப்படி தான் எக்கனாமிக்ஸ் கோர்ஸ் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு தான் வந்து இந்த ஸ்க்ரீன்ஷாட் பார்த்தீங்கன்னா 132 மெம்பர்ஸ் இருக்காங்க சப்ஸ்கிரைபர்ஸ் இதுக்குள்ளே. அண்ட் இது ஆல்ரெடி நான் வந்து ப்ரீவியஸ் இயர் யூபிஎஸ்சி கொஸ்டின்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் அது இல்லாமல் பட்ஜெட்டோட 4x4 வீடியோ. ஸோ இதில் பராம்பரக்கு கிருஷி விகாஸ் யோஜனாலாம் இருக்கும். ஸோ இது வந்து ப்ரிலிம்ஸ்க்கு தான் மெயினாக கேட்பாங்க. அண்ட் இன்றைக்கி வந்து ஐ வில் பி போஸ்டிங் த ஃபர்ஸ்ட் வீடியோன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இன்றைக்கி போஸ்ட் பண்ணிடுவேன். அண்ட் தோஸ் ஹூ வாண்ட் டு ஜாயின் எக்கனாமிக்ஸ் கோர்ஸில் இப்போவே ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் தந்திருக்கேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.